ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் போகி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். உண்மையான போகி எது அப்படின்னு சொன்னா, பழைய பொருள்களை எரிப்பது உண்மையான போகி அல்ல. நமக்குள்ளாக இருக்கிற கெட்ட பழைய சுபாவங்களை நம்மை விட்டு அகற்றி நல்ல குணங்களை, நமக்குள்ளாக புதிய சுபாவங்களை கொண்டு வருவதற்கு பெயர் தான் உண்மையான ஒரு போகி. அப்ப இன்னைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொருள்களை அழித்தால் மாத்திரம் போதாது, நமக்குள்ளா இருக்கிற சில கெட்ட சுபாவங்களையும் அழிப்பதற்கு, நம்மை விட்டு ஒழிப்பதற்கு முயற்சி எடுங்க. புதிய நல்ல குணங்களை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுங்க. குறிப்பாக வேதம் அழகாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த கெட்ட சுபாவங்களை ஏசாப்பாக அறிக்கிடும் பொழுது அவர் மன்னிக்கிறார், அவர் பரிசுத்தமாக்குகிறார். அவரை போல ஒரு நல்ல சுபாவங்களோடு வாழுவதற்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காய் ஜீவிப்போம். God bless you.